தனக்கு அவர்களை விடுவிப்பதற்கான எண்ணம் இருந்தால் கூட அதனை தன்னால் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு அரசியல் காரணங்கள் தன்னை கட்டுப்படுத்துகின்றது என்று குறிப்பிட்டதையும் அவர்களுக்கு கூறினேன். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால் 100க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் 23 பேருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. 9 பேர் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கின்றார்கள். அவர்கள் நீர் கூட அருந்தாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு தருணத்திலே மக்களினுடைய பங்கு என்ன என்று கேள்வி எழுகின்றது. அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், என்னால் அவர்களுடன் பேசி அந்த விரதத்தில் இருந்து அவர்களை நிப்பாட்ட முடியாதா? நான் சொன்னேன், என்னால் கேட்க முடியும், ஆனால் என்ன அடிப்படையில் நான் இதை செய்வது? வருகின்ற திங்கட்கிழமை ஏதாவது ஒரு முடிவை தருவதாக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த முடிவும் இல்லாத நிலையிலே நீங்கள் உங்களுடைய உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று கூறுவதற்கு என்னால் முடியாது. அதனால்தான் நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டேன். அப்பொழுது அவர்கள் ஒன்றை கூறினார்கள். நான் இதில் குறிப்பிடுவது நன்மை பயக்கும் என்று நினைக்கின்றேன். முன்னே ஒரு வருடத்தை குறிப்பிட்டு 2003 ஏதோ எனக்கு நினைவில்லை, அவர் ஏதோ ஒரு வருடத்தை குறிப்பிட்டு 3 பேர் இறந்ததாகவும், நான் அரசியலில் இல்லாதபடியே எனக்கு இப்படிப்பட்ட விடயங்களை எனக்கு சரியாக நினைவில்லை, 3 பேர் இறந்ததாகவும் அரசாங்கம் அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என்றும், உங்களுடைய மக்கள் இறந்தால் உங்களுக்குத்தான் நட்டமே ஒழிய அவர்களுக்கு நட்டம் இல்லையே தானே, அரசாங்கத்துக்கு அப்படி எந்த விதமான நட்டமும் இல்லை அல்லவா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் ஒருவர் எழுப்பினார். இது ஒரு பாரதூரமான விஷயம். மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை ஒரு அஹிம்சை வழியிலே எடுத்து காட்டுவதற்கு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். அவ்வாறு செய்ததன் பிற்பாடும் அதனால் நன்மைகள் பெற முடியாமல் போய்விட்டால், அல்லது அதை பெரிதாக பதவியில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் எடுக்காமல் விட்டால், அதனால் எந்த விதமான நன்மையும் வராதென்றால் எங்களுடைய மக்கள் மிகவும் ஒரு தங்களை தாங்களே வருத்தி கொண்டவர்களாகத்தான் மாற வேண்டியிருக்கும். எது எவ்வாறு இருந்தாலும் நாங்கள் முடியுமான வரை வேறு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்று அவரிடம் குறிப்பிட்டேன். அதைவிட நாங்கள் அரசியல் ரீதியாக அவர்கள் எங்களுக்கு உதவி தர இருக்கின்றார்கள் என்றும், ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்குவதற்கு தாங்கள் பலவிதத்திலும் உதவிகள் செய்திருக்கின்றார்கள் என்றும், சில காலத்துக்கு முன்னர் சிங்கப்பூர் சென்று அரசாங்கத்தினரும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள் என்றும், தொடர்ந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அவர்கள் தங்களால் இயல்பான உதவிகளை தருவதாகவும் குறிப்பிட்டார். இவ்வாறு சில விடயங்களிலே எங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதாகவும், அதை தொடர்ந்து கொடுப்போம் என்று கூறுவதற்குத்தான் வந்ததென்றும், இங்கு வேறு என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக அறிந்து கொண்டு போக, எங்களுடைய அலுவலர்களுக்கு தங்களுடைய வேலைகள் சம்பந்தமாக கூடிய அனுபவத்தையும் அறிவையும் பெறுவதற்கு தாங்கள் உரிய உதவி செய்வதாக அறிவித்தார். எங்களுடைய நியதி சட்டங்களை உருவாக்குவதற்கான உதவிகளை தருவதாக சொன்னார். எனவே இவ்வாறு தொடர்ந்து சுவிட்சர்லாந்து மக்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இப்பேற்பட்ட உதவி திட்டங்கள் நடைமுறையில் இருந்து வருகின்றன. அவற்றை தொடர்ந்து செய்வோம் என்று கூறுவதற்குத்தான் அவர் வந்தார். அதை பற்றி குறிப்பிட்டு கதைத்துவிட்டு போய்விட்டார்.